வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துள்ள போராட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்ஐ அண்ணாமலை பெற்ற தாய்க்கும் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பையும் இரக்கத்தையும் மனிதத்தையும் போன்றும் மகத்தான மார்க்கம் இஸ்லாம். மூத்தமிழ்பிரிய பெருமகனார் நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்த வீட்டில் ஒருவர் உணவில்லாது பசியோடு காத்து கிடக்கிற போது நீ பயங்கரே உண்ணாதே, அவ்வாறு உண்பவன் நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. அடுத்த வீட்டுல ஒருத்தன் பசியோடு இருக்கான் அப்படின்னா நீ பயங்கரே உண்ணாத, அப்படி சாப்பிட்டா நீ இறை நம்பிக்கையாளே இல்லைன்னு. அடுத்த வீட்டுல இஸ்லாமேன்னு சொல்லல, யாரோ ஒருவன், யாரோ ஒரு மனிதன் அவன் சாப்பாட்டு வழியில்லாம நடக்கிறப்ப நீ அவனை கொடுக்காம சாப்பிட்டா நீ இறை நம்பிக்கையாளங்க. அவரே சொல்றாரு, ஆக சிறந்த தர்மம் என்பது வசித்து கிடக்கிற ஒருவனுக்கு உணவளிப்பதுதாங்க. அப்படி அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் கொலையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், மகத்துவம் வாய்ந்த மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும், அவன் நோன்பு காலம் என்றால் பசியோடு கிடக்கணும். அவன் பசி பற்றிய உணரணும். அதான் இஸ்லாம் சொல்ற உன்னதமான வேதனை. அப்படி பசியோடு பட்டியோடு கிடந்தால்தான் வறுமையில ஏழ்மையில வாழ்றவனும் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் அந்த மார்க்கம் அதை விதிக்குது. அதே போல ஈகையை வலியுறுத்துது. அந்த மார்க்கமே சொல்றது ஒரு வருடம் நீ வட்டி வாங்கவோ வட்டி கொடுக்கவோ கூடாது. மது அருந்துதல், வட்டி வாங்குதல் போன்றவர்கள் பராது அப்படின்னு எல்லாத்தையும் வெறுத்து வடுக்குது. அந்த மார்க்கம் இறை பணிக்காக, சமூக தொண்டுக்காக அல்லாஹ்வின் பேர்ல கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை வக்ஃபு அப்படின்னு வக்ஃபு வாரியம் அப்படின்னு நிர்ணயிக்க வச்சிருக்காங்க. இதுல மத்திய வக்ஃபு வாரியம் இருக்கு, மாநில வக்ஃபு வாரியம் இருக்கு. அது பல ஆண்டுகளா இருக்குது. 95ஆம் ஆண்டு அது திருத்தம் செய்யப்படுது. அதுக்கு பிறகு 2011 திருத்தம் செய்யப்பட்டது. இப்ப மறுபடியும் சொல்ல முடியாது. அந்த வக்ஃபு வாரியத்துல திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் நாடு முழுவதும் இறை பணிக்காக சேவை நோக்கத்தோடு அந்த வக்ஃபு சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த சொத்துக்கள் மீது கை வைக்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்ட திட்டம் கொண்டு வருகிறது. குறிப்பா ஒன்று இஸ்லாம் மார்க்கத்து மாறாது, மதம் மாறாதுன்னா அவர் வக்ஃபுக்கு சொத்து கொடுக்கலாம்ங்கிற விதி ஒன்று. ஆனா இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக ஒருத்தர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறினார்னா 5 ஆண்டு கழிச்சுதான் கொடுக்க முடியும் இருக்கு. எதற்காக இந்த திருத்தம்? மத்திய வக்ஃபு கவுன்சில், மாநில வக்ஃபு வாரியம், இதுல 2 பேர் இஸ்லாமிய அல்லாதவங்க இருக்கணும். ஆணையத்துறையில ஒரு இஸ்லாமிய ஏற்றுக்கையா வாபனாசத்துல அலங்காவலராக நர்கீஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கப்படுறார். எப்படி நர்கீஸ் கானை நியமிக்கலாம்னு சொல்லி ஹெச்ராஜா உள்ளிட்ட பாஜக சட்டப்பட மக்கள் அவ்வளவு போராட்டம். ஆனா நர்கீஸ் கான் ஒரு இஸ்லாமியர் இல்ல. அந்த நர்கீஸ் கான் பிறப்பதற்கு மருத்துவம் பேர் நர்கீஸ் கான், ஒரு இஸ்லாமியர். தனக்கு உயிர் கொடுத்த இஸ்லாமிற்கு நன்றி கடனாக அவர் பெயரையே இந்துவாக இவங்க சொல்ற கோட்பாட்டுப்படி இந்துவாக இருக்கிற போதிலும் நர்கீஸ் கான் சொல்லியிருக்காங்க. அந்த நர்கீஸ் கான் பெயர் சூட்டினாலேயே இந்துவாக இருந்தாலும் அறங்காவலராக இந்த கூடாது சொல்றது பாருங்க. அப்ப அறநிலைத்துறையில இஸ்லாமியர் வர முடியாது, கிறிஸ்துவ வர முடியாது, மற்ற கடவுள் நம்பிக்கை அற்றவர் வர முடியாது. அந்த இந்துதான் வரணும்னு வச்சிருக்காங்க விதி. ஆனா இந்த வக்ஃபு சட்டத்திட்டத்தின் மூலமாக வக்ஃபு சொற்ற நிர்வகிப்பதுல இஸ்லாமிய அல்லாமல் வர வேண்டிய அவசியம் என்ன? வக்ஃபோட தலைமை செயல் அதிகாரியாக இஸ்லாமிய இருக்க வேண்டும் என்ற விதி திட்டமிட்டு வைக்கப்படுது. அப்ப என்ன? வக்ஃபு சொத்துக்களை கையாள பண்ணணும், அபகரிக்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. உண்மையிலே இஸ்லாமிய மக்கள் மீது அக்கறை இந்தியா முழுக்க 541 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. 541. அந்த 541 பாராளுமன்ற தொகுதியில நாட்டில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா எத்தனை இடத்துல இஸ்லாமிய மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கு?
உத்தரவாதம் அதிகப்படியாக சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியில இஸ்லாமிய போட்டியிட முடிச்சா பாஜகவால போட்டியிட வைக்க முடிச்சா? 550 இடங்கள்ல பாஜக சார்பா ஒரு இஸ்லாமிய இல்ல. இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவத்தை முற்றாக மறைத்து விட்டது பாருங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு இஸ்லாமியர் இல்லை. அப்படி இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவத்தையும் வாய்ப்பையும் முற்றாக மறைத்த வாழ்ந்தவர்களுக்கு என்ன இஸ்லாமிய மக்களுக்கு தெரியல. எனக்காக நான் அப்ப இஸ்லாமியர்களை பொறிவத்து தொடர்ச்சியாக வளர்ச்சி விட்டு பாருங்க. எது கொண்டு வரணும், எது கொண்டு வரலாம்? அலுவலர்களுக்கு மதத்தை அளவுகோல வைக்கிறேன். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாத இஸ்லாமிய பிரிவு இல்லை. இந்த நாடு மத சார்பற்ற நாடு. மதத்தை அலுவலாக வைக்க கூடாது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரே காரணத்தால அவர்கள் குடியுரிமை இல்லை அப்படின்னு செய்ய கொண்டு வந்தார். ஒற்றாய் தடை சட்டம் வந்து இஸ்லாமிய பெண்களை திருவிழாக்கள் ஐயா மோடி குஜராத்ல 2002 நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கிற போது 3000 இஸ்லாமிய பெண் துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய பெண்கள் வேட்டையாடப்பட்டார்கள், பாலியல் கொடுத்து உண்டாக்கப்பட்டார்கள். ஒரு கற்பிணி இஸ்லாமிய பெண்ணை துளைத்துக் கொண்டு வருகிறார்கள் கலவரக்காரர்கள். கூட்டத்தில் கற்பிணி வயிற்றை கிழித்து வயிற்றில் சிசு எடுத்து நெருப்பன் கொச்சிக்கு போட்டு கொண்டான். அன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பெரும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் கண்கொண்டத்தின் குடும்பத்தாரை பறிகொடுத்தார், தன் குழந்தையை பறிகொடுத்தார். அன்னை இன்னைக்கு கிடைக்கல. குடும்பத்தாரை எவன் கும்பல் பறிமுதல் செய்தானோ அவனை விடுதலை செய்த கேரள கட்சி வாழ்ந்தார். அந்த பிரிட்டிஷ் பாலிக்கு வராத அட்டை இஸ்லாமிய பெண்களை வந்து முற்றாய் தடை சட்டம் கொண்டு வருங்க. இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்தையும் பகுத்து எவ்வாறு தெளிவா வச்சிருக்குது. ஆனா தேவையற்ற அந்த மதத்துக்குள்ள தலைவர்களை அயோக்கியத்தனமான வேலையை பாரதிய ஜனதா செய்யும். பாரதிய ஜனதாவை இஸ்லாமியர்களுக்கு எதிரி, கிறிஸ்துவருக்கு எதிரி சுருக்கி பார்க்க கூடாது. அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரி. இந்த நாட்டை பிடித்த பெரும் கேடு. நம்ம நரேந்திர மோடி நாட்டை ஆள தொடங்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2010 வர்றப்ப வளர்ச்சி என்று பேசினார். நாட்டை வளர்ச்சி வாங்க கொண்டு வரணும், கருப்பணத்தை மேற்கொள்ளினார். ஆண்டோண்டு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றிருந்தார். ஆனா ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலத்துல நாடு எத்தனை குறைகள் இருக்கிறது? ஒரு முன்னேற்றம் இல்லை. இந்த 11 ஆண்டு காலத்துல மத வெறுப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக இன ஒதுக்கல், இஸ்லாமியர்களை திட்டமிட்டு ஒதுக்க அளவுக்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளுது. உண்ணக்கூடாது. உணவுக்காக நீ வந்து ஆட்டையோ மாட்டையோ பணியிட்டால் கூட அது கண்டுபிடிக்க சாகக்கூடாது. கட்சியை கொண்டு ஒரே இல்லை, அது அறுத்தறித்துள்ளது மாற்றம். அது துடிக்க சாக விடாதாங்க மாற்றம். அதான் மனிதர்களை வேட்பாளர் இந்த பாரதிய ஜனதா ஒரு பிரச்சனையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, எல்லா பிரச்சனையா இருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த வாரிய சட்ட திருத்தம் வந்து இஸ்லாமிய மக்களின் மேம்பாட்டுக்காக நலவாழ்வுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு பார்லிமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரிய சட்ட திருத்தத்திற்கும் ஜெய் ஸ்ரீராம் என்ன சொல்லணும்? இதற்காக ஜெய் ஸ்ரீராம் கொண்டு வரணும். காரணம், நாங்கள் இஸ்லாமிய மக்களை தோற்கடித்து விட்டோம். சட்டப்பூர்வமாக ஜனநாயகமாக தோற்கடித்து விட்டோம் என்ற உலகத்தை காட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சி பெரும்பாலான ஆட்சி, ஒரு கேந்திர ஆட்சி, சுதந்திர இந்தியாவை மோசமான ஆட்சியை யாரும் பார்த்தது இல்லை. பாஜக ஆட்சியாளர் யார் நன்மை? நாட்டு மக்கள் பயன்பட்டாங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக தமிழ்நாட்டுல போராடியது. ஐயா பொருளாதாரத்தை போராடினாங்க. ஏழை இந்து மாணவர்களுக்கு நாங்க கல்வி உதவி கேட்கிறோம். இந்த ஆட்சி பண்ண 10 ஆண்டு காலத்துல எத்தனை ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுத்துருக்காங்க? ஒழுங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா கொடுக்க மாட்டான். அவன் நோக்கம் மக்கள் மீதான பற்று இல்ல.
மக்களை இந்து இஸ்லாம் என்று பிரித்தார்கள். பாஜகவின் அரசியல் மதம் தானே ஒழிய ஒருபோதும் மக்கள் நலன் இல்லை. மத சிக்கலை மதம் பிரச்சனை திட்டமிட்டு வருவார்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு பேசுவான். தமிழ்நாட்டுல பிள்ளையார் பேசிட்டு இருந்தான். தமிழ்நாட்டுல பிள்ளையாருக்கு மார்க்க தெரிவித்த உடனே பிள்ளையார பிழைக்க பண்ணிட்டு முருகனை செஞ்சுட்டான். தமிழ்நாட்டுல இங்க பேசுறது வெற்றி வேறு வீரர்கள் இங்க முழக்கப்படுங்க. தமிழ்நாட்டுல வெற்றி வேறு வீரர்கள் முழக்கப்படுகிற பாரதிய ஜனதா அருகாமல் இருக்கக்கூடிய கேரளாவில் முழக்கம் போடுவான். அங்க போட மாட்டான். அங்க வேற ஒன்று போடுவான். சாமியே சமைப்பான். அங்க சாமியே சமைப்பான்னு சொல்ற பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேச சொல்றானா? உத்தரப்பிரதேச அங்க ஜெய் ஸ்ரீராம் தான். உத்தரப்பிரதேச ஜெயிச்சான்னு சொல்ற பாரதிய ஜனதா மேற்கொண்டு சொல்றானா? அங்க சொல்ல மாட்டான். அங்க ஜெயிகாரி ஓம்காரிப்பான். அங்க ஜெயிகாரி ஓம்காரிங்கிறவன் மகாராஷ்டிரா சொல்லுவாங்க. அங்க சொல்ல மாட்டான். அங்க கனவிடாதான் மோடியாம். எந்தெந்த மாநிலத்துல எது சிக்கலாக மாறுகிறதோ, எது மக்களிடத்தை கவலைப்படுகிறதோ அதை கையெழுப்புவான். உத்தரத்தை மாட்டுகளை அடிப்பான். கேரளாவுக்கு போனா ஓட்ட போட்டு மாட்டுகளை வீட்டுல கொண்டாடுறான். தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ கைவிடணுமா, கிறிஸ்துவ விசரிக்கணுமா? ஆனா போதாமல அதே பாரதியா கிறிஸ்தவர்களை வேட்பாளர்கள் இருக்கணும். அவனுக்கு பாம்புங்கிற ஊருக்கு போனா நடுத்தூக்க நடக்கணும் பார்த்துருக்கோம். பாஜக பெரிய கோட்பாடு இல்ல. ஒண்ணு பசுமாறு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. இதை தாண்டி எந்த கோட்பாடும் இல்லை. தேவை வந்தா பாகிஸ்தான் உள்ள விட்டுரும். பாகிஸ்தான் தாக்கல் எடுத்துடும். பாகிஸ்தான் இவ்வளவு போக மாட்டேன். கிரிக்கெட் போட்டில பாகிஸ்தான் இந்தியா தோற்றக்கூடாது. இங்கிலாந்து தோத்தா கூட போதும், பரவாயில்லை. ஆனா பாகிஸ்தான் தோற்றக்கூடாதுங்க. அன்பான சொந்தங்களே, இந்த நாட்டை 300 ஆண்டு அடிமைப்படுத்தி பொருள்படுத்தி வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன், யாரின் பாலமாக்கியல் இந்த முன்னோர்களின் நிலத்தின் முன்னோர்களை கொண்டது வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன். மதுவாங்கிகளை தூக்கி வைப்பது வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன், பாகிஸ்தான்காரன் இல்லை. அந்த இங்கிலாந்து வராத பண்பம் கோபம் எப்படி பாகிஸ்தான் வருது? இந்த நாட்டின் விலைக்காக பாடுபட்ட போது பாகிஸ்தான் இடத்தில் இருந்த மக்களும் சேர்ந்து போகிறார்கள். அவன் விளையும் போது தெரிந்து போனான். எப்படி திருமணமான பிறகு தனி விட போறாங்களோ அதை விட புரிஞ்சு போயிட்டான். அந்த பாகிஸ்தான் பகையாக மாறியது வரலாற்று துயரம், வரலாற்று பேரவர்கள். நீ பாகிஸ்தான் எங்களால காட்ட, ஆனா இங்கிலாந்து எங்களால காட்ட முடியுமா? இங்கிலாந்துக்கு போக கொள்ள முடியுமா? பாகிஸ்தானில் பாகிஸ்தான் துவம்சம் செய்வோம், பாகிஸ்தானை போட்டெடுப்போம். ஆனா என்றைக்காவது பாரதிய ஜனதா சீனா குறித்து வாய் தரட்டுமா? சீனா குறித்து அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடுறான். அருணாச்சல பிரதேச சீனாக்காரன். இது அருணாச்சல பிரதேசம் தெற்கு திபெத்தில். அந்த அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடக்கூடிய சீனாவை கண்டித்து நரேந்திர மோடி வாய் திறக்க துணிந்திருக்கா? ஒரு நாள் சீனாவுக்கு வாய் திறக்க மாட்டார். வாய் திறந்தா ஒட்டம் வைக்கிறோம். 56 நாங்க 56 நான் கூட மார்பு அகன்ற மார்பு நினைச்சோம். கடைசி வாய் எல்லாம் வாய் தரணும். தமிழ்நாட்டுல பாஜகவை நீ ஆட்சி பண்ணிட்டு வர நம்மளோட சொல்றாங்க, சனிப்புறம் தனியா போகாதீங்க. பாஜகவோட திமுகவும் அதிமுகவும் ஒரே சிறப்பை கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல பாஜகவோட பயந்துருங்க. தமிழ்நாட்டுல எந்த காலத்தையும் பாஜக வெள்ள போய் இல்ல, அவனுக்கே தெரியும். எந்த காலத்தையும் பாஜக வெள்ள போறது இல்லை. 2014 வளர்ச்சி வளர்ச்சி குஜராத் சிறப்பா இருக்கு. குஜராத் மாடல், குஜராத் போல இந்தியா முழுக்க வளர்ச்சி மோடிக்கு ஓட்டு விடுகிறார். 2014 இந்தியா முழுக்க வெற்றி பெற்றது பாருங்க. நரேந்திர மோடி வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டு 5 கட்சிக்கு மேல கூட்டணி வச்சான். மோடி பிரதமராக ஓட்டு போடுறது. இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மண்ணை கழியது. வரலாறு 2019 பாஜக மண்ணை கழியது. 2021 சட்டமன்ற தேர்தல் தரப்போயும் போது அதிமுக ஒரு கூட்டணி வைத்த பாஜகவின் வேட்பாளர்கள் மோடி படுத்தி அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேற்க பயந்து ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை ஒத்து சொந்த கட்சிக்காக மோடி படத்தை அமித்ஷா படத்தை கொண்டு வரணும்னா ஓட்டு போட மாட்டான்னு பயப்பட்ட நிலை இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். அந்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்தையும் பாஜக வாழ போறதும் இல்லை,
வெளியில போறதும் இல்லை. அண்ணாமலை பெரிய பொறுப்புல இருந்தாரு, கடைசி ஒரு புதிய சிரமம் கொடுத்தாங்க. நயனா நாயகர் வந்தாங்க, யார் இருந்தாங்க? தமிழ்நாட்டுல பாஜக கதையை அணிக்காரப்படுது இல்ல, மத்திய அதிகாரத்தை வச்சு ஓட்டி கொண்டிருக்கேன். அது வரக்கூடிய 2009 முடிஞ்சிடும். இவன் ராமர் கோயில்னா, ராமராஜ்யம்னா, ராமரின் பேரை சொல்லி அரசியல் பண்ணாங்க, இஸ்லாமிய வெறுப்பு சொன்ன. ஆனா அந்த வாழ்க்கையில இந்த 2024 ராமர் கோயிலுக்கு அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்றத்துல சமாஜ்வாதிக்கு தோத்து போச்சு. ராமர் கோயிலுக்கு இடமே பாஜக தோத்து போச்சு, மண்ணை கவியது. அது வரை ஜெய் ஸ்ரீராம் என்று பேசி வந்த நரேந்திர மோடி முழுசா பரப்பும் போது ஜெய் ஸ்ரீராம் கைவிட்டு ஜெய் ஜெகநாத் ராமருக்கு மார்க்கெட்ல வைக்கிறோம். அப்ப யாரு? பூரி ஜெகநாத் எடுத்துக்கோ, ஜெய் ஜெகநாத். அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவை இந்துஸ்தானா மாத்தணும், இந்த நாடை மத நாடாக மாத்தணும், இந்தியாவுக்கு அரசியல் சார்ந்தது திருத்தணும், மொத்தமா மாற்றி திருத்தணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை 2ஆம் தரம் 3ஆம் தர குடிமக்களாக மாற்றி நிறுத்தணும். அப்படி இல்லையா அவன் இந்து மதம் திரும்ப சொல்றேன். நாங்க இந்து மதம் திரும்ப எந்த நாட்டுல எந்த சாதி அடிச்சுக்க, நீ எந்த சாதி வச்சுக்க போறேன்? போல குடிமத்து போல ஆரிய பார்ப்பனாகி வருவியா? உலகத்தில் கேள்வி கட்ட மகனுக்கு தான் இக்கு வந்த. உலகத்துல பல்வேறு சமயங்கள் இருக்கு, மதங்கள் இருக்கு. எந்த மதமும் தன் மதத்தோட இலக்கியங்களை, காப்பியங்களை, புராணங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா இந்து மதம் சொல்லுது, நீ புராணத்தை படிக்க கூடாது, படித்தால் அடுத்த பிறகு பேயாக பிறப்பாய். நீ காதை கேட்டால் உன் காதை ஈயத்தை காட்சி ஊட்டல். இஸ்லாம் மார்க்கம் இருக்கு, கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது. அந்த மார்க்கங்கள் ஆரை பண்ணுவது, எங்கள் மதத்துக்கு வாங்க கூப்பிடுது, ஆரை பண்ணுது. ஆனா இந்து மதம் சாதிகளாக துண்டாடுது, பாட்டாத்திட்டு தொட்டாத்திட்டு சமைக்கிறது, மதத்தை எழுதி என்ன சாதிகளாக பயிர்க்கிறது. இந்த சாலையில் நீ எடுக்க கூடாது, இந்த சாலை வச்சாக போகக்கூடாது, இந்த குளத்தை நீ எடுக்க கூடாது என்று பரவிக்கிறது. அங்கே அம்பேத்கர் உலகத்தில் விட்டார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஒருபோது இந்துவாக இறக்க மாட்டேன். இந்துக்கள் எறும்புக்கு சக்கரைவார்கள், மனிதர்கள் மீது திறக்க தகுதிப்பார்கள். மகாத்மாக்கள் வந்தார்கள், மகாத்மாவை போனார்கள். ஆனால் தீண்டப்படாத மக்கள் மட்டும் தீண்டப்படாது விட்டாரு என்று சொல்றது. அப்படிப்பட்ட இந்து மதம் நம்மை ஆட்கொண்ட சாதியாக பிளந்து பிடிக்கிறது. நாட்டை ஆளக்கூடிய பாரதிய இந்த நாட்டை நாசமாக்க என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அத்தனை வேலைகள் கடந்த 11 ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கு. காஷ்மீரோட வாழ்ந்த தன்மையை பறிச்சுட்டேன், கச்சத்தீவை பிரிக்கு எழு என்று போராடும். ஆனா அதற்கு எந்தவித முன்னேறவும் இல்லை, பாரதியோட எழுதி இல்லை. அதே சமயத்துல அவன் காஷ்மீரை துண்டாடிட்டான். காஷ்மீர் சுதந்திர இந்தியாவில காஷ்மீர் இல்ல. மேலும் ஒரு ஒப்பந்தத்தின்படி, உடன்பாட்டின்படி இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டதான் தான் காஷ்மீரை ஒழிய காஷ்மீருக்கு சொந்த இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது இல்லை. இது வரலாறு. அந்த காஷ்மீரத்து மக்கள் மீது அடக்குமுறை, ஒடுக்குமுறை கட்டவிட்டு விட்டு இயல்பான வாழ்க்கையை தொடக்கி செய்திருக்கிறது பாரதிய ஜனதா. அதே போல பொது சிறு சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான், கொள்ள சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான். ஆனா மதம் சார்ந்து அதை சிவில மாறிவிடும். இல்ல அதே ஒரே மாதிரி கொண்டு வரலன்னா பஞ்சாப்ல சீக்கியம் அவன் பாரியர்கள் கருப்பை எடுத்துட்டு அவன் எல்லோரையும் கூட விட முடியுமா? சீக்கியம் கட்டி வைத்துக் கொண்டு கட்சியோட பாராளுமன்றத்துல போனதுக்கு, அவன் வானம் நிலையத்துக்குள்ள போனதுக்கு அனுமதி இருக்கு. ராஜ்வத்துல பணி கொண்டால் பாடி வெட்டு போவான், சீக்கியருக்கு உணவே இருக்காது. அந்த உணவை நீக்க முடியுமா ஒரு பொது சட்டத்தின் படி? எல்லாம் ராமகோவில் கட்டணும், ராமகோவில் கட்டணும் கட்டினா அங்க ஒழுகி தண்ணி ஊத்துது. இப்ப ராமகோவில் கட்டி நாட்டு என்ன வச்சு ராமகோவில் தொடங்கி இப்ப எல்லா கோயிலும் ஜெயிக்கிறேன். திருப்பரங்குன்ற மலையில அங்க இவர் தாங்க இருந்தாரு,
இந்த மலையை அவங்க நகர்த்தி கொண்டு வைக்கணுங்கிற பாஜக அரசியல் எப்படி மத பூசல், மத சிக்கல், மக்களை பிரித்து அமைச்சு அதை வைத்து மக்களை திருடாக நினைக்கிறேன். நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பெரிய சிக்கல்கள் விளையாடியிருக்கான். இன்னைக்கு நாட்டிற்காக RSS பாடுபடுங்க, மோகன் பகவத்தோட முன்னோடி பாடுபடுங்க, சாவர்கர் பாடுபடுங்க, தோழர்கள் பாடுபடுங்க, புரட்சியை பாடுபடுங்க. ஆனால் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டிருக்கான். ரத்தம் சுத்திருக்கான், பேர் வச்சிருக்கான், வீர விளையாட்டு இருந்திருக்கான், சிறைக்கு போயிருக்கான், தூக்கம் கட்டியிருக்கான். நாட்டிற்காக பாடுபட்ட இஸ்லாமிய சொந்தங்கள் இன்றைக்கு மறைக்கப்படுறாங்க. நாட்டு விளைக்காக எந்த பகுதியும் செய்யாத RSS அதன் அவசியத்திற்கான பாடுகள் தான் நாட்டை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. வரலாற்று பேரவன் இந்த தேச விடுதலைக்கும் பாஜகவும் எந்த தொடர்பும் இல்லை. தேச நலனுக்கும் பாஜகவும் தொடர்பும் இல்லை. ஆனா வியாக்கியம் இருப்பான், நாங்க தான் நாட்டை பாதுகாக்க போறோம், நாங்க தான் நாட்டை சுபிட்சமாக்க போறோம். இந்த வக்வாரி சட்ட திருத்தங்கிறத இஸ்லாமிய மக்களுக்கு, இஸ்லாமிய சொந்தங்கள் நினைக்கப்பட்ட அநீதி என்று வாங்கக்கூடாது. ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு மத துவேஷம், ஒரு அரச பயங்கரவாதம், ஒரு அரச வன்மை என்றுதான் பார்க்கணும். எந்த சிக்கலும் அதை சார்ந்த ஒரு சாரை மட்டும் போராடிதான் தீர்வு கிடைக்காது. ஆனால் ஒட்டுமொத்த நாடு இரண்டு போராடுகிறது, அது தீர்வையற்றும் விடுதலையே பெறும். வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற முடியாதுன்னு போராடி பஞ்சாப் நிலத்திலிருந்து போன விவசாயிகள் போராடி வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற வச்சாங்க. ஜல்லிக்கட்டு சாத்தியம் இல்லை, நாங்க நடப்பதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் போராடி அதை சாத்தியப்படுத்தாங்க. அதே போல இந்த வக்வாரிய சட்ட திருத்தத்துக்காக நாம் வாழ்வு முழுக்க போராட்டங்களை நாம் தமிழக கட்சி எடுத்திருக்கிறது. இது அடையாள பாட்டம் தான். இதை அடியொற்றி எல்லா மக்களும் போராடணும். நாம சீனை எடுத்து போராடணும். சாகியம் பார்த்து எல்லா இடத்தையும் அமர்ந்து குடும்பம் குடும்பமாக போராடணும். அந்த சமயத்துல கொரோனா வந்தாலும் அதை காரணமாக காட்டி போராட்டத்தை ஒதுக்கிட்டேன். இந்த முறை எந்த தடையும் இல்லை, நாம் சுதந்திரமாக போராடலாம். அதனால இந்த வக்வாரிய சட்டத்திற்கு போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக, மக்களின் கவலையற்கும் போராட்டமாக, மக்களுக்கு விழிப்புணர்வுக்கும் போராட்டமாக இதை செய்யறோம். இதை பின்பற்றி தொடர்ச்சியாக இருக்கிறதாக தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போராட்டங்கள் எடுத்தால்தான் மத்திய பாரதிய அடிப்படையும் அதை முன்னுரையாக மசோதா கொண்டுவரப்பட்ட இதை சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஆபத்து இருந்திருக்கிறது. இஸ்லாமிய மக்களை நாடற்றவர்களாக, சொத்துக்களற்றவர்களாக மாற்றுகிற சதி செயல்பாடுதான் இது. அதை உணர்ந்து தெளித்து இந்த வக்வாரிய சட்டத்திற்காக வலிமையான போராட்டங்களை எடுப்போம், தொடர்ச்சியாக களத்திருப்போம். உறுதியாக இதை வெற்றி பெறுவோம். நன்றி.